சரி, ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாங்களா? சங்கடப்படாதீங்க. இது ஒரு ஹேபிச்சுவல். ஏன்னா ஒரு புது செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோங்கிறது ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோங்கிறது. சரி, இப்போது ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் ஆர் எதை பற்றி பேசணும் அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத் இல்லையா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அது இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆகட்டும், அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரி, ஆல் அரவுண்ட் அஸ் எப்படி பார்த்தீங்கனாலும் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாறுதல்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிறது தான் ஸ்கில்ஸ் தட் ஆர் எசென்ஷியல் டு இம்ப்ளிமெண்ட் இன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ஸ் டு கீப் அப் வித் த ரேஸ். அதாவது நம்ம ரேஸுக்குள்ளே இருக்கணும். இப்போது நமக்கு தேவையான ஸ்கில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள். ஆன்லைன் பார்க்க போனீங்கன்னா plethora of channels offering enough knowledge about skills that one requires. எப்படி பார்த்தாலும் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? நமக்கு தேவையான சேனல்ஸை நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், தேவையான நாலேஜ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். பட் எப்படி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான இன்னொரு வழி செல்ஃப் இவால்யூவேஷன். நமக்கு நேரம் கிடைக்கும் போது உட்காந்து சரி இந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம், இது எப்படி செஞ்சோம், இதோடைய ரிசல்ட் எப்படி வந்தது, இதனால் நம்ம கற்றுக்கிட்டது என்ன, இதோடைய ஷார்ட் கமிங்ஸ் என்னங்கிற பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஒரு வேளை நமக்கு அந்த ஒரு ஷார்ட் கமிங் இருந்ததுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் ஏராளமாக இருக்குது. அது இருக்கும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அந்த பிளாட்ஃபார்மு எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு உண்டான டைம் கூட நமக்கு நம்மளே கொடுத்துக்கணும். அதையும் நம்ம பார்த்தோம். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எப்படின்னா, we need to prioritize. நமக்கு முக்கியமான எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயங்கள் நமக்கு இப்போதைக்கு இந்த நேரத்துக்கு எது முக்கியமோ அதை முதல்ல செஞ்சு முடிப்போம், அதுக்கு உண்டான டைமை நம்ம ஒதுக்குவோம். மற்ற விஷயங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறமா செஞ்சுக்கலன்ற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். அப்புறம் கடைசியாக செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கடைசியாக செஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்போம். அதெல்லாம் சரிங்க சார், நீங்கள் சொல்லதெல்லாம் புரியுது. ஆனால் நேரம் யார்கிட்ட இருக்குங்கிறீங்க? இதுக்கெல்லாம் நேரம் தேவையா இல்லையா? ஆனால் நேரம் தான் இல்லை யார்கிட்டையும். ஏன்னா காலைல எந்திரிச்ச உடனே வேலை இருக்குது, அந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலை வந்துடுது, அதுக்கப்புறம் இன்னொரு வேலை அப்படின்னு ஒரு நாள் ஓடிடுதுங்க. இதுக்கு நடுவில் நமக்குன்னு நேரம் எங்கே நம்ம ஒதுக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக வரல? எனக்கும் தாங்க வருது. இருந்தாலுமே இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் கூட உங்களுக்கு உண்டான அந்த ஒரு 5 நிமிஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுங்க. இப்போது நமக்குள்ளே ஒரு ஷார்ட் கமிங் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்ச பிறகும் கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே வாழ்ந்துட முடியுன்ற எண்ணம் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய தப்புங்க. அது நமக்கு நாமே செஞ்சுக்கிற மிகப்பெரிய துரோகம். அப்படி செய்யாதீங்க. நீங்களாக இருந்தாலும் எந்த ஒரு லெவல்லையும் இதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் கமிங் இருந்ததுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ், நிறைய மெக்கானிசம் கொட்டி கிடக்கு. அப்படி இருக்கும்போது அதையே யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடாது. இது மற்றவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் செய்ய போகிற ஒரு உதவி கிடையாது. இது உங்களுக்கே நீங்கள் செஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேருதவி. இதனால் உங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுத்தையும் ரொம்ப பிரகாசமாக வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க சொல்லுங்கள்? இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இட்ஸ் வெரி எசென்ஷியல். அது என்னென்னா செல்ஃப் க்ரூமிங். இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் ஒன்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் as well as hygiene. இது ரெண்டுமே முக்கியம். ஆன் parallels, அப்பியரன்ஸ் எவ்வளோ முக்கியமோ பீயிங் ஹைஜீனிக் இஸ் ஆல்சோ that important. நம்ம ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அப்பியரன்ஸ் நம்ம எல்லாரும் ஓகே, ஐ மீன் எவ்ரிபடி நோஸ் ஹவு டு கேரி themselves around the kind of clothes. உங்களுக்கு எப்படிப்பட்ட உடைகள் தேவைப்படுதோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் வெரி செலக்டிவ் அண்ட் யூ ஆர் ப்ரெசென்டபிள் ஆல்சோ. ஓகே, agreed. Having said that, தான் நம்ம பார்க்க போகிறது hygienic. Hygienic is very very important. ஏன்னா காலை கடன்கள் which is our daily routine, நம்ம அதை ரிலீஜியஸ் செய்தாலே about 80 to 90% of it is taken care of. என்ன நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறது நமக்கும் நல்லது, பீங் ஹெல்த் வைஸ். அண்ட் ஆல்சோ வென் யூ ஆர் ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப் இன் அ க்ரௌடட் பிளேஸ், ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ். இதில் நம்ம இருக்கிற நாடு இப்படிங்க, இட்ஸ் குவைட் வார்ம். இதில் ஸ்வெட்டிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று.
காலையில் எழுந்து நம்ம காலை கடன்லாம் ரெகுலராக முடிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் கிளம்பும்போது நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து இட்ஸ் இன்னெவிட்டபிள், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு தேவையான அந்த பர்ஃப்யூம்ஸு, இந்த பாடி ஸ்ப்ரேஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அதை போட்டு கவர் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. பட் பேட் பிரெத்துங்கிறது நீங்கள் என்ன தான் பவர்ஃபுல் மின்ட் போட்டாலும், பவர்ஃபுல் இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது இட் ஓவர்வெல்ம்ஸ், அதையும் தாண்டி அது வெளிப்பட்டுடும். நீங்கள் ஒரு சில எதிர்பார்க்க முடியாத தருணங்களில் இன்கேஸ் நீங்கள் யார்கிட்டையாவது கொஞ்சம் நெருங்கி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இது வந்து ஹைஜீனிக்காக இல்லையோ என்ற ஒரு அபிப்பிராயம் வந்துடக்கூடாது, அந்த ஒரு இம்ப்ரெஷன் நம்ம க்ரியேட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி டைமில் வீல் கிரியேட் விதவுட் ஆர் நாலேஜ் வீல் கிரியேட் அ பேட் இம்ப்ரெஷன் அபவுட் ஆர் ஹைஜீனிக் டெஃபிஷியன்சி. அதனாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் இஃப் வி எவர் ஃபீல் லைக் தட் வி ஹேவ் பேட் பிரெத் நமக்கு தோணுச்சுன்னா அதை உடனே என்ன பண்ணணும்னா ட்ரீட் பண்ணணும். ஹவ்? ட்ரை அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் யூ ஹேவ் எனி ஹெல்த் டெஃபிஷியன்சி. பொதுவாக இருக்கலாங்க, we are all human beings. At any given point in our lives, we can have health issues, இல்லையா? So, in order to address one's health issue, நீங்கள் time, you have to get your health checked. Okay, and also keep a check on your lifestyle habits as well. Lifestyle habits can be of major influence to our bad breath and body odor. நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறதுனால நமக்கு தாங்க பெனிஃபிட்டு. எந்த ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு போவோம், ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்குங்க. அண்ட் வி ஆல் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட், இல்லையா? இந்த வீடியோக்கு அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்து ரசித்து கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். மற்றவங்களுக்கும் இது உதவட்டும். அண்ட் we'll keep in touch until the next one. Goodbye and God bless you all. Thank you.